ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான். டிஎன்பிஎஸ்சி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் ஆனவங்களும் சொல்கிறது இந்த கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சினா என்ன? நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் தூங்குறது அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விடாமல் படிக்கணும். அப்படியே நம்ம என்னைக்காவது ஸ்கிப் பண்ண நம்மளால் படிக்க முடியாமல் இருந்தாலும் அடுத்த நாள் வந்து நம்ம அதை சேர்த்து எக்ஸ்ட்ராவாக படிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ரிவிஷன் தான். ஸோ இன்றைக்கி படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு மாதம் கழித்து நம்ம படித்தோன்னா நம்ம என்ன படித்தோம், ஏது படித்தோம், அது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. முக்கியமாக இயர்ஸ் வந்து ஞாபகமே இருக்காது. ஸோ அதனால் ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இந்த தப்பு தான் நான் போன டைம் செஞ்சனால எனக்கு கன்ஃபியூஷன்லேயே சில மார்க்ஸ் போயிடுச்சு என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக்கால். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இது பற்றி கூட கேட்டிருந்தாங்க, கட்டபொம்மன் பற்றி. அந்த இது கூட நான் இயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி நான் வந்து இது பண்ணிட்டேன். அது காரணம் வந்து நான் ரிவிஷன் பண்ணாதது தான். பண்ணேன் எப்போன்னு பார்த்திங்கன்னா படிச்சுட்டோன்னா அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் அடுத்து எப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் அது வருதோ அப்போ படிக்கிறது அப்படி போயிட்டேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக இப்போ நைட்டு படித்தோன்னா அது நாளைக்கு ரிவைஸ் பண்ணிடுங்க. இல்லைனா 1 வீக்குள்ளே படித்தது ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று என்னென்னா டேக்கிங் நோட்ஸ் அல்லது ஹைலைட் பண்ணுறது. நோட்ஸ் எடுக்க டைம் இருந்தால் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை நமக்கு டைம் இல்லை, எக்ஸாமும் வரப்போகுது, நிறையா படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹைலைட் பண்ணி படிங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது நான் இப்போ நிறுத்திட்டேன். மேக்ஸ் மட்டும்தான் நான் செஞ்சு பார்க்குறேன். மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிற புக்லேயே ஹைலைட் பண்ணிக்குவேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பண்ணுறது சோஷியல் மீடியா தான். நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதுலேயோ யூடியூப்லேயோ ஒரு வீடியோ பார்ப்போம், 2 வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு போவோம். அதுலேயே நம்ம வந்து டைமை ஓட்டிகிட்டே போயிடுவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அதையுமே வந்து சோஷியல் மீடியா வந்து அன்வான்டாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ படிக்க உட்கார போகிறோன்னா அந்த 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். ஏன்னா யாராவது கால் பண்ணுவாங்க, முக்கியமாக வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்கங்கிறனால. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நெட்டை கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பு மெசேஜ் அதெல்லாம் வந்தால் தான் நம்ம உடனே போய் ரிப்ளை பண்ண அப்படி இருக்கும். ஸோ நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த 1 ஹவருக்கு மோஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பேசுங்க, வீட்டிலேருந்து இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா. மிச்சபடி நீங்கள் அந்த 1 ஹவர் படிக்க போகிறோன்னா அந்த 1 ஹவருக்கு நம்ம ஃபோனே எடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் உட்காந்து படிக்கணும். ஸோ அது மூலமாகவே நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். நான் வந்து இப்போ அப்படி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று என்னென்னா டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக படித்தோன்னா அதை வந்து ஒரு அரை மணி நேரம்னாலும் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிடுவேன். அப்படி ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் காலையிலேயே தூங்கி எழுந்தோடனே ஏர்லி மார்னிங்காக ஃபஸ்ட்டு அது ஒரு அரை மணி நேரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் படிப்பேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த ரிவிஷன் மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டெய்லி படித்ததை அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் இருக்கும். அதனால் ரிவிஷன் மெத்தடை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து விட்டுறாதீங்க. ரிவைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோம்பேறியாக இருக்கும், இப்போ தானே படித்தோம் திரும்ப படிக்கிறோன்னு வெறுப்பாக கூட இருக்கும். எனக்கே சில டைம்ஸ் வந்து போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம இது பண்ணி திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் விட இந்த 5 பாயிண்ட்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்.